தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கொண்டிக்குளம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5000 நெல் மூட்டைகள் கொள்முதலுக்காக காத்திருக்கும் நிலையில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் எமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கொண்டிக்குளம் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் இருக்கிறோம். அதாவது இந்த பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல் பயிர்கள் இந்த பகுதியில் கொண்டாடப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகி இதுவரை எடுக்கப்படவில்லை குற்றம் சாட்டுறாங்க. இதனால இந்த பகுதியில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? இங்க நெல் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? எதுக்காண்டி எடுக்காம இருக்காங்க? என் பேர் முத்துக்குமாருங்க, கொண்டிக்குளம். நாங்கள் கருதறுத்து இன்னைக்கு 20 நாள் ஆச்சு. எங்கள் நெல் இன்னும் எடுக்கலை. என்னன்னா நெல் பிடிச்ச நெல் ஏற்றலை பிடிச்ச நெல் ஏற்றலை, லாரி வராதனால ஏற்ற முடியல. அதனால லாரி வந்தால் தான் நாங்கள் நெல் பிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. சாக்கு வரல, சாக்கு 2 நாளாக வரல, இன்னைக்கு சாக்கு வந்துருக்குறாங்க. ஆனால் நெல் ஏற்றுறதுக்கு லாரி வரல. நெல் கொட்டுறதுக்கு போதிய வசதி இல்லை. ஃபுல்லாக மண்ணில் கொட்டி கிடக்குறோம். மண்ணில் கொட்டி கிடக்கு எல்லாமே. ஒரு மழை பெஞ்சுன்னா ஒரு நெல் கூட எங்களால் வெளியே எடுக்க முடியாது. அந்த நெல் பூரா போயிடும், முளைச்சிரும். அந்த பள்ளத்தில் எல்லாம் தண்ணி, மழை பெஞ்சுன்னா பள்ளத்தெல்லாம் கிடக்கு, எல்லாமே தண்ணி போயிடும். அந்த நிலைமையா இருக்குது. எல்லாம் இந்த மாதிரி கருதறுத்தவங்களுக்குலாம் யாருக்குமே இன்னும் காசு கொடுக்க முடியல. வேலை பார்த்தவங்களுக்கு காசுக்கு நிற்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறோன்னு தெரியல. நாங்கள் அவ்வளோ சிரமத்தில் இருக்கோம் சார். இங்கே உங்கள் பேர் என்ன? உங்கள் இந்த பகுதியில் எத்தனை நாள் ஆச்சு கருது கொண்டாந்து? என்ன காரணம் சொல்கிறாங்க? என் பேர் முருகேசன். காரணம்லாம் அந்த நெல் பிடிச்சி வைக்க இடம் இல்லை, லாரி வரல லோடு ஏற்றுறதுக்கு. லாரி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளியர் ஆயிரும். அதுக்கு அதிகாரிகள் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் ஏற்றுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இந்த பகுதியில் களம் கிடையாது, இந்த பகுதியில் நெல்லாம் கீழே விட்டுருக்கு. இதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு? கஷ்டம், நாங்கள் படுதா காசு கொடுத்தோம், எந்த படுதாவில் குட்டுறோம், திரும்ப அப்புறம் மூடுறதுக்கு ஒரு படுதா வாங்குறோம். இப்படி தான் மழை பெஞ்சா நனையா அதை நாங்கள் தான் திரும்ப காய வச்சு அரசுக்கு கொடுக்கணும். நல்ல சிரமம்லாம் இருக்கு. எங்களுக்கு பார்த்து அரசு உதவி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இந்த பகுதியில் உள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை இந்த பகுதி விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதி கோரிக்கை உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நன்றி.